அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 35 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 34 வீடியோ கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோவுக்கும் 30 கொஷின். ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோவும் போய் பாருங்கள் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில். இந்த வீடியோவிலையும் உங்ககிட்ட 30 தான் கேட்க போகிறேன். இதில் முடிஞ்சால் ஒரு 25 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஹரப்பா நாகரிகத்தின் பண்பாட்டு துறைமுகம் எது? ஹரப்பா நாகரிகத்தோட பண்பாட்டு துறைமுகம் ஆன்சர் என்ன? லோத்தல். இது எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. இது சிந்து சமவெளி நாகரிகத்தோட முதன்மையான துறைமுகம் தான். இதில் தான் கப்பல் கட்டும் தளம்லாம் இருந்திருக்கு. இந்திய தேசிய கொடி அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய தேசிய கொடி அப்படிங்கிறது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? ஜூலை 22, 1947. அதாவது இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சவர் யாருன்னா, ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா அப்படிங்கிறது வடிவமைச்சார். கொடியோட நீள அகல விகிதம் என்னென்னா 3:2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கீழ்கண்டவற்றில் பூஞ்சான் கொல்லி எது? கீழ்கண்ட கொடுத்துருக்கிறதுல பூஞ்சான் கொல்லி அப்படின்னு சொல்லப்படுறது எதுனா காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட். அடுத்து பாருங்கள். பூமியில் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்படுவதற்கான காரணமான அலை எது? பூமியில் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணமான அலை எல் வேவ்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நிலநடுக்க அலைகள் பி அலைகள் அப்படின்னு சொல்லப்படும். இது பி அலைகள் மிக வேகமாக பயன்படுத்தும். புவியின் மேற்பரப்பில் பயணிக்கிற எல் அலைகளை கட்டிடங்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்துது. பி அலைகள்லாம் கீழே போயிடும். நிலப்பரப்பில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பாறை வகை எது? நிலப்பரப்பில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுற பாறை வகை எது? படிவு பாறை. புவியோட மேலோட்டில் 75% பரப்பளவில் படிவு பாறைகள் தான் காணப்படுது. நிலக்கரி, இயற்கை எரிவாயு போன்ற கனிமங்கள்லாம் இந்த பாறைகள்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். இந்தியாவின் மிகப்பெரிய நீளமான சாலை எது? இந்தியாவோட மிகப்பெரிய நீளமான சாலை NH44. இதுக்கு முன்னாடி NH7 தான் இருந்துச்சு. ஆப்ஷனில் NH7 இருந்தால் போட்டுருங்க. இப்போ NH44 அப்படிங்கிறது தான் கரண்ட் அப்டேட் படி பெருசுங்க. ஓகேங்களா? இது ஸ்ரீநகரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. 3745 கிலோமீட்டருங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பழைய பேர் தான் இந்த NH7 அப்படிங்கிறது. ஓகேங்களா? மாற்றிக்கோங்க. NH7 தூக்கி இப்போ NH44 போட்டிருக்காங்க. NH7 பழைய பேர். அதை போட்டு ஆன்சர் தப்பாக போட்டுறாதீங்க. அடுத்து பாருங்கள். லிம்போ. இது பொறுத்துக. ஸோ லிம்போ கரெக்டாக பொறுத்தணுமா? லிம்போ அப்படின்னா என்ன? நிணநீர் முடிச்சு புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மெலட்டோ, அதாவது மெலட்டோமா அப்படின்னா மெலனோமா அப்படிங்கிறது தான் அதோட உண்மை. தோல் புற்றுநோய். கார்சினோமா நுரையீரல் அந்த தோல் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அந்த புற்றுநோய். அடினோமா நாளமில்லா சுரப்பி புற்றுநோய். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் எல்லாம் பாருங்கள். எது தவறானது கண்டுபிடிங்க. எது தவறாதுன்னா, ரத்தம் உறைதலில் குளோபுலின் முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறாங்க. அது தப்பு. ரத்தம் உறைதலுக்கு இந்த ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது தான் தேவை. ரத்தம் உறைதலுக்கு ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது தான் தேவை. குளோபுலின் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியில் பங்கு வகிக்கும். ஓகேங்களா? மற்ற எல்லாமே சுவாத்தில் பங்கு வகிப்பது ஹீமோகுளோபின், நோய் கிருமிகள்கிட்டருந்து காப்பது லியூக்கோசைட்டுகள், நீர் சமநிலையில் பங்கு வகிப்பது அல்புமின்ங்கிறதெல்லாம் சரிதான். தாவரத்தில் இலைத்தண்டுகளுக்கு நிறத்தை கொடுக்கும் கணிகம் எது? தாவரத்தில் இலைத்தண்டுகளுக்கு நிறத்தை கொடுக்குற கணிகம் எது அப்படின்னா குளோரோஃப்ளாஸ்ட் அப்படிங்கிறது தான். குளோரோஃப்ளாஸ்ட் அப்படிங்கிறது தான் பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லப்படுறது. கார்போஹைட்ரேட்டின் சுவாச ஈவு என்ன? கார்போஹைட்ரேட்டோட சுவாச ஈவு 1. சம வெப்ப அடுக்கு என அழைக்கப்படுவது எது? சமவெப்ப அடுக்கு என அழைக்கப்படுற அடுக்கு எதுனா படையடுக்கு. ஓசோன் படலம் அமைஞ்சிருக்கு இங்கே தான். மேகங்கள் இல்லாததாலையும் காற்று அமைதியாக இருக்கிறதால ஜெட் விமானங்கள் பறக்க இந்த அடுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்குது. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் முதல் நுண்காடு எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? இந்தியாவோட முதல் நுண்காடு அப்படின்னு சொல்லப்படுறது எந்த மாநிலத்தில் அமைச்சிருக்காங்க? சத்தீஸ்கரில் அமைச்சிருக்காங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நகர்ப்புறங்களில் பசுமை அதிகரிக்கணும் அப்படிங்கிறத மியாவாகி அப்படிங்கிற முறையை இந்த இதில் பின்பற்றிருக்காங்க. மியாவாகி அப்படிங்கிறது
சத்தீஸ்கரில் ராய்ப்பூரில் தான் இந்த முதல் நுண்காடு அப்படிங்கிறது அமைச்சாங்க. மைக்ரோ ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஹார்வே புயலினால் பெருமளவு பாதிப்புக்குள்ளான நாடு எது? ஹார்வே புயலினால் பெருமளவு பாதிப்புக்குள்ளான நாடு அமெரிக்கா. 2017 இந்த புயல் அந்த அமெரிக்காவை தாக்குச்சு. டெக்சாஸ் மாகாணத்தை தாக்குச்சு. ஓகேங்களா? ஐ டூ வாட் ஐ டூ என்னும் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஐ டூ வாட் ஐ டூ என்னும் புத்தகத்தின் ஆசிரியர் யார்னா ரகுராம் ராஜன். இவர் இந்திய ரிசர்வ் வங்கியோட முன்னாள் ஆளுநராக இருந்தவருங்க. ஓகேங்களா? இவர் வந்து இன்னொரு புள்ளியும் எழுதியிருக்காரு. தி தேர்ட் பில்லர் அப்படிங்கிற நூலையும் இவர் தான் எழுதியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தின் 45வது தலைமை நீதிபதி யார்? உச்சநீதிமன்றத்தோட 45வது தலைமை நீதிபதி யாருன்னா தீபக் மிஸ்ரா அப்படிங்கிறவர். தீபக் மிஸ்ரா 2017 to 18 காலகட்டங்களில் இவர் இருந்தார். ஓகேங்களா? தற்போதைய தலைமை நீதிபதி அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? சிவப்பு பாஸ்பரஸின் மனம் என்ன? சிவப்பு பாஸ்பரஸோட மனம் என்ன அப்படின்னா அது ஒரு மனமற்றதுங்க. ஓகேங்களா? மனமற்றது. ஆப்ஷன் டியில் இருக்குது மனமற்றது. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? கீழே கொடுத்துருக்கிறதுல தவறானது எது அப்படின்னா சோடியம் அப்படிங்கிறது தப்புங்க. ஓகேங்களா? கேள்விக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றிக்கணும். ஆனால் சோடியம் ஒரு உலோகம். அயோடின், புரோமின், கிராஃபைட் ஆகியெல்லாம் அலோகங்கள். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு மாற்றிக்கலாம், அவ்வளோதான். அலோகங்கள் திரவ நிலையில் இருப்பது புரோமின், மின்சாரத்தை கடத்துவது கிராஃபைட்டு அப்படிலாம் வச்சுக்கணும். கேள்விக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஆனால் தூய்மையான வைரத்தின் நிறம் என்ன? தூய்மையான வைரத்தோட நிறம்னா நிறமற்றதாக தான் அது இருக்கும். ஏன்னா தூய வைரம் நிறமற்றதாக இருக்கும், ஒளி ஊடுருவக்கூடியதாக இருக்கும். வைரத்தில் உள்ள அசுத்தங்களே அதற்கு நீலம், சிவப்பு அல்லது பச்சை நிறத்தை தர்றதுக்கு காரணமாக இருக்குது. சாதாரண பென்சில் டேஷ் கலவை. சாதாரண பென்சில் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன கலவையில் அது இருக்குது அப்படின்னா களிமண்ணும் கிராஃபைட்டும் கலந்த கலவைங்க. ஓகேங்களா? பென்சில் முனையில் இந்த கிராஃபைட்டு மற்றும் களிமண் கலவை தான் பயன்படுத்தப்படுது. அதை வச்சு தான் எழுதணும் நம்ம. அமோனியா என்பது ஒரு டேஷ். அமோனியா அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அமோனியா அப்படின்னா அது ஒரு காரத்தில் சேர்த்துக்கலாம். அமோனியா அப்படிங்கிறது ஒரு மென் காரம் தான். இது நீரில் கரைஞ்சி அமோனியம் ஹைட்ராக்சைடு நமக்கு தருது. காரங்களின் பொதுவான பண்பு என்ன? காரங்களோட பொதுவான பண்பு அப்படின்னா சிவப்பு லிட்மஸ்தால் நீல நிறமாக அது மாற்றுங்க. அமிலங்கள்னால் நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும். காரங்கள் சிவப்பை நீளமாக மாற்றும். அமினோ அமிலங்கள் பண்பில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் 3மே சரிதான். 3 சரி. ஓகேங்களா? புரோட்டீனை நீரால் பகுத்தால் அமினோ அமிலங்கள் கிடைக்கும். அமினோ அமிலங்களின் குறைபாடு குவார்ட்சியகரை ஏற்படுத்தும். வினிகர் மற்றும் ரேயான் தயாரிக்க பயன்படுது. சரிதான். அடுத்து பாருங்கள். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவும் காற்று எதுனா மாஞ்சாரல் காற்று தான் உதவுது. மாஞ்சாரல் காற்று. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்று டேஷ் எனப்படும். நார்வெஸ்டாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நார்வெஸ்டாஸ் இது வந்து பீகார், இந்த மேற்கு வங்கம், அசாம் பகுதிகளில் வீசுகிற காற்று கல் ஃபைசாகி அப்படின்னு அழைக்கப்படுது. வட இந்தியாவில் வீசுகிற காற்றை லூ அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இது நார்வெஸ்டார். ஓகேங்களா? இமயமலையின் வடகிழக்கு பகுதி 300 சென்டிமீட்டர் அதிகமாக மழை பெய்ய காரணமாக இருக்கும் கிளை எது? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் வங்காள விரிகுடா கிளை தான் காரணமாக இருக்குது. வட்ட வடிவ ஜீனோம் அல்லாத டிஎன்ஏ எவ்வாறு அழைக்கப்படுது? வட்ட வடிவ ஜீனோம் அல்லாத டிஎன்ஏ எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பிளாஸ்மீட் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. பிளாஸ்மீட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா பாக்டீரியாக்களில் குரோமோசோம் டிஎன்ஏ தவிர்த்து காணப்படுற சிறிய வட்ட வடிவ கூடுதல் டிஎன்ஏ பிளாஸ்மீட் தான். இது மரபணு பொறியியலில் அதிகம் பயன்படுதுங்க. எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சவர் யார்? எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சவர் ரான்சன் அப்படிங்கிறவர் தான். ரான்சன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார் 1895. எக்ஸ் கதிரில் கண்டுபிடிச்சதுக்காக இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசை இவர் வாங்குறார். எலக்ட்ரான் ஏற்கும் வினை எவ்வாறு அழைக்கப்படுது? எலக்ட்ரான் ஏற்கும் வினை எவ்வாறு அழைக்கப்படுது? ஒடுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒடுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. எலக்ட்ரான்களை இழக்கும் வினை ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? முதல் தரையின் போர் அப்படிங்கிறது நடந்த ஆண்டு 1191ங்க. பிருத்திவிராஜ் சவுகான் வந்து முகமது கோரியை தோற்கடிக்கிறார். 1192 நடந்த 2ஆம் தரையின் போரில் முகமது கோரி ஜெயிக்கிறார். முதல் இருப்பு பாதை எந்த நகரங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டது? முதல் இருப்பு பாதை எந்த நகரங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டதுன்னா பம்பாய் மற்றும் தானே. பம்பாய் மற்றும் தானே அப்படிங்கிற பகுதிக்கு தான். ஏப்ரல் 16 1853 இந்தியாவோட முதல் ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 34 கிலோமீட்டர் தான் அதை வந்து
ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? இது யாரோட காலம்னா டல்ஹவுசி பிரபு இருந்த காலத்தில் இது நடக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. இந்த 30க்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லி விட்ருங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.